சொல்லாயுதம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே மகிழ்ச்சி. நீங்கள் ஒரு முக்கியமான தலைப்பு குறித்து சொல்லாயுதம் நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து இந்த இறை நம்பிக்கையும் இறை வழிபாடும் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து வர்றதை நம்ம பார்க்கிறோம். நம்ம காலம் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதனோட பரிணாம வளர்ச்சியாக பல்வேறு முறைகளில் வழிகளில் இறைவனை வழிபடுவதும் ஆன்மீகத்தோடு இணைந்த ஒரு வாழ்க்கையை மனிதகுலம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறது. காலம் மாற மாற இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியும் விஞ்ஞான வளர்ச்சியும் பொருளாதார மேம்பாடும் உலகமயமாக்குதலும் இந்த ஆன்மீகத்திலிருந்து நாம் சற்று விலகி போயிருக்கிறோமா என்ற பார்வையும் நாம் இந்த காலகட்டத்தில் பார்க்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக ஆன்மீக தலங்களில் நடக்கின்ற திருவிழாக்கள் மக்களை பக்தியையும் ஆன்மீகத்தையும் நோக்கி எடுத்து சென்று கொண்டிருக்கிறதா, அதை மீறி ஒரு வணிகமயமாக்கப்பட்ட திருவிழாக்களாக மாறிக்கொண்டிருக்கிறதா, அதை பற்றி தான் நீங்க நம்ம பேச போறோம். இரண்டு தரப்பினர் இந்த கருத்துக்களை எடுத்து வைக்க முன்வந்திருக்கிறார்கள். இரண்டு பக்கத்திலிருந்து நிறைய கருத்துரையாளர்கள், ஆன்மீகவாதிகள், குடும்ப தலைவிகள், மாணவர்கள் என பல்வேறு தளங்களிலும் தரப்புகளிலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய கருத்துக்களை பார்ப்போம். அதற்கு முத்தாய்ப்பாக வலு சேர்க்கிற வகையில் இரண்டு ஆன்மீகவாதிகள், எழுத்தாளர்கள், பக்தி இலக்கியங்களில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு மக்களுக்கு நற்பணி செய்து வருகின்ற இரண்டு சிறப்பு ஆளுமைகளையும் நாம் இந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே பார்க்க போகிறோம். நம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி ஒரு ஆன்மீகத்தை பத்தி பேசுறதுக்கு இத்தனை பேர் இந்த நேரத்தில் வந்திருக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். நான் முன்ன சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீக எஸ்பெஷலி திருவிழாக்கள் எல்லா வகையான திருவிழாக்களையும் நம்ம பார்க்குறோம். நம்ம குடும்பத்தில் நடக்கிற திருவிழா, காது கூத்துலேருந்து கல்யாணம் நிறைய விஷயம் பார்க்குறோம். பட் கோயிலில் நடக்கிற திருவிழாக்கள் கேட்டீங்கன்னா ஊர் மக்கள் மட்டும் இணைவது இல்லாமல் சுற்றி இருக்கிற ஊரில் இருக்கிற எல்லா மக்களையும் வர வைக்கிறதுக்கு உண்டான ஒரு சமூகம் எல்லாம் சேர்ந்து செயல்படுகிற ஒரு காரியமாகவும் நம்ம பார்க்குற விழாக்கள். அந்த காலகட்டத்தில் பார்த்து நிறைய குடும்பங்கள் மட்டும் ஊரில் இருப்பாங்க, சுற்றி பார்க்குற விஷயங்கள் ஆயிடுச்சு. இப்போ நிறைய விஷயங்கள் மாறிட்டே இருக்கு உலகத்தில். இந்த மாற்றங்கள் தவிர்க்க முடியாது இருந்தால் கூட இப்போ நீங்க எல்லாமே ஒரு கமர்ஷியலா மாறத்தையும் நம்ம பார்க்கிறோம். நம்ம உண்மையிலேயே இந்த காலகட்டத்தில் ஆன்மீகத்தோடு தான் இன்னும் நம்ம பயணித்துக் கொண்டிருக்கிறோமா? நீங்க என்ன எப்படி பாக்குறீங்க? ஆன்மீகத்தோடு தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா ஒரு திருவிழா வைக்கிறதே நம்ம பழங்காலத்தில் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த சாமி கும்பிடு, இந்த குலதெய்வ வழிபாடு, இந்த மாதிரி இதெல்லாம் இந்த காலத்தில் ஏன்னா ஃபாஸ்ட் லைஃப்பில் குழந்தைங்க நடந்து கையெடுத்து கும்பிட்றதே பெருசாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு திருவிழாக்கள் வச்சாங்கன்னா அதில் வைக்கிற ஒரு ஆன்மீக சொற்பொழிவுகளை குழந்தைகளை கேட்க வச்சு இது சாமி பக்தியாக முன்னேற்றி அவங்கள அந்த நல்ல வழி கொண்டு வரதுக்கு இந்த திருவிழாக்கள் ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. ஓகே, டெய்லி கோயிலுக்கு வராது கும்பிடுற பழக்கம் இல்லாட்டாலும் வர்ற குழந்தைகள் திருவிழாக்கள் மூலமாக இருக்கப்பட்டு ஒரு பக்திக்குள்ள போறது வழி இருக்குது. உலகத்திலேயே இந்தியாவுக்கு பெருமையே இதனுடைய ஆன்மீக பூமி என்பதுதான். இந்த திருவிழாக்கள் மனிதரை செம்மைப்படுத்துவதற்கும் பண்படுத்துவதற்கும் சமுதாய ஒருங்கிணைப்பிற்கும் பல சமுதாயங்களை சார்ந்தவர்கள் ஒருங்கிணைந்து ஒன்றாக சகோதர சகோதரிகளாக செயல்படுவதற்கும் இந்த திருவிழாக்கள் அடிப்படையாக அமைந்திருக்கிறது. இதை வைத்துதான் பெரியோர்கள் திருவிழாக்களை ஏற்படுத்தினார்கள். அந்த திருவிழாக்கள் தான் ஊரிலே இன்னமும் அந்த சகோதரத்துவம், அந்த ஒருவருக்கொருவர் உதவுகின்ற மனப்பான்மை, மற்ற அது மட்டுமல்ல தவறுகளை கண்டு தவறு செய்வதற்கு பயப்படுகின்ற ஒரு மனப்பான்மை, இது எல்லாமே இந்த திருவிழாக்கள் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. இன்னும் சொல்லப்பட்ட பிள்ளைகளுக்கு நிறைய விஷயங்கள் இந்த திருவிழாக்கள் தான். அதாவது அக வழிபாடு, புற வழிபாடு, இந்த புற வழிபாட்டினுடைய வெளிப்பாடு தான் திருவிழாக்கள். இந்த திருவிழாக்கள் மூலம் தான் நமது அக வழிபாட்டுக்கு சில உண்மைகள், சில பண்புகள், சில பயிற்சிகள் நமக்கு கிடைக்கிறது. ஆகவே திருவிழாக்கள் நம்மை பண்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அடிப்படை அமைப்பு. அது இன்று தொடர்கிறது. அதில் வேண்டுமானால் அதனுடைய ஆரவாரங்கள், அது வெளிப்பாடுகள் கொஞ்சம் வித்தியாசமாக தோன்றலாம். சில விளம்பரங்கள், சில வெளிப்பாடுகள் அதிகமாக தோன்றும். அதை நீங்கள் வணிகமாக நினைத்தால் அது புரிந்து கொள்கிறவர் தவறுதானே தவிர அது வணிகம் இல்லை. ரைட். சோ அந்த ஆன்மீகம் ரொம்ப தழைக்கிறது இன்னும் காலகாலமா இருந்துட்டு வருது. அங்கங்க ஒரு சில மாற்றங்கள் வந்தாலும் கூட இந்த தன்மையில பெருசா மாறவில்லை. ஓகே சொல்லுங்க சார். திருவிழாக்கள் ஆன்மீகமே பண்டைய காலத்திலிருந்து இன்றைய காலத்தில் வரையும் பார்த்தீங்கன்னா கோயிலில் பார்த்தீங்கன்னா இரவு முழுவதும் பார்த்தீங்கன்னா ஆன்மீக சொற்பொழிவுகள் பேசுவாங்க. அது மக்கள் அனைவரும் அதை பார்த்து பயன்படுறாங்க. ஏழை எளியோர்கள் மற்றும் வாழ்க்கை இழந்தவர்கள், வாழ்க்கை துறந்தவர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டால் அவர் வாழ்க்கை சிறந்து விளங்குவார்கள்.
ஒளிமயமாக்கி ஒளி அந்த ஒளியை பெறுவது தான் ஆன்மீகம். சில கோயிலில் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் நடக்கும் ஆன்மீக சொற்பொழிவு, மாலையில் நடக்கும். அது விழாக்கள் கூட்டமாக வந்து மக்கள் பார்ப்பாங்க, அதை பார்த்து பயன்படுவாங்க, அதனால் பலன் பெறுவாங்க. ஆன்மீகம் வளர்ச்சி இந்த மாணவர்களுக்கு என்னவென்றால், அந்த ஆன்மீக வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்டைய காலத்துலேருந்து ஆதி காலத்துலேருந்து வளர்ச்சி அடைந்திருக்கு. அதான் நான் சொல்ல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, ஒரு சிறப்பான விஷயங்கள். ஆன்மீகம் வந்து இன்னும் ரொம்ப செழிப்பாக இருக்குது, தழைச்சிட்டு இருக்கு. அடுத்த தலைமுறைக்கும் கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான சூழல் தான் திருவிழாக்கள் அமைஞ்சிருக்குன்னு பார்க்குறாங்க. நீ எந்த வகையில் இது வணிகமாக போட்டுருதான்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அதுதான் இது ஏன் வணிகமயமாக போகுதுன்னு சொல்லிங்கன்னா, அவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா, திருவிழாக்கள்ன்றது பார்த்தீங்கன்னா அந்த சொல்லே ஒரு சொல்லு மறைஞ்சிருக்குது. திருன்ற சொல்லு இருக்குது. அந்த திருன்ற சொல்லு காரணம் என்னன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு உயர்ந்த தரமான ஒரு பொருளுக்கு மட்டும்தான் திருன்றது சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி அது கிடையாது. அது முழுக்க முழுக்க வணிகமயமாகி விழாக்களாக தான் ஆயிடுச்சு, திருவிழாக்களாக இல்லை. அதில் இருக்க மேன்மை போயிடுதுன்னு மேன்மை போயிடுச்சு, சுத்தமாக மங்கிடுச்சு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க நடத்துகிற அந்த கோயில் நிகழ்ச்சியை சுற்றி பார்த்தீங்கன்னா விளம்பர பழகியதாக தவிர எந்த சிவாலயத்தை தொண்டும் திருவாசகம் இருக்க போகிறதில்ல. எந்த குழந்தையாவது இன்றைக்கி இருக்கிற தலைமுறை இவங்க சொல்கிறாங்களே திருவிழாக்கெல்லாம் குழந்தைங்களுக்கு நாங்கள் கோயிலுக்கு கூட்டின்னு போகிறோம், சாமி காட்டுறோம், எல்லாம் ரைட்டு. ஒரு குழந்தையாவது இன்றைக்கி இருக்கிற குழந்தை திருவாசகத்தில் ஒரு வார்த்தை சொல்லுதான்னு கேட்க சொல்லுங்கள். யார் வீட்டு குழந்தையும் சொல்கிறது கிடையாது. நம்ம உடனே இலங்கைக்கு போயிடுவோம், யாழ்ப்பாணத்தில் சொல்லுதுன்னுவோம். நீ இங்கே என்ன சொல்கிற அதை சொல்லு, அதுக்கு பதில் கிடையாது. ஒரு பல்பை வாங்கி மாட்டிட்டு உபயம்னு சொல்லிட்டு அவங்க சில பேர்லாம் அவங்க அப்பா அம்மா பேர்லாம் வேற எழுதி வச்சிடறாங்க. சரி சரி, நீ கோயில் போர்டை விட அவங்க போர்டு பெருசா இருக்குது. அப்புறம் எங்க இந்த ஆன்மீகம் வளர போகுது? அதனால இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு 99% வணிகமயமா தான் திருவிழாக்கள் போகுதே தவிர ஆன்மீகத்துல ரொம்ப கம்மி. அப்படி வளர்ந்தா அதை பார்த்து சந்தோஷப்படுற முதல்ல நாங்களா தான் இருப்போம். ரைட் ரைட் ரைட், மகிழ்ச்சி சார். இன்னைக்கு வந்து எல்லா திருவிழாக்களும் நடக்குது. திருவிழாக்கள் வந்து ஆன்மீகம்னு சொல்கிறதா தான் நம்ம நினச்சிட்டு சந்தோஷப்படுறோம். திருவிழா வந்தாலே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. நம்மளை அறியாமையே அது நம்ம ஊறி போயிட்டோம். இதுக்கு இல்லைங்களா? அதில் முக்கியமான யாராருக்கு ரொம்ப மகிழ்ச்சின்னு கேட்டிங்கன்னா வணிகர்களுக்கு தான். இன்றைய காலகட்டத்தில் திருவிழாக்களும் ஆன்மீகமும் வணிகம் சார்ந்ததாக தான் இருக்கிறது என்றது நான் ஆணித்தரமாக கூறுகிறேன். காரணம் என்னவென்றால், எல்லா கடைக்காரர்களும் வியாபாரம் இல்லை என்றால் எப்பொழுது திருவிழா நடக்கிறதோ அப்பொழுது எல்லா கடைக்காரர்களும் வந்து அதாவது ஈவன் 10 ரூபாயிலேருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் அங்கே கடை போட்டுறாங்க. அதனால மக்கள் எதுக்காக வராங்கன்னா ஆன்மீகத்தில் சாமி கும்பிட்றதுக்காக முக்கால்வாசி வரல. அங்கே கடை போட்டிருக்காங்க, அந்த கடையில் வந்தால் எல்லாம் வாங்கிக்கலாம், வெயிட் பண்ணுவோம், ஒரு விசிறி வேணுமா, இந்த ஒரு குறிப்பிட்ட நாள் பங்குனி உத்திர நாளில் விசிறி அங்கே தான் கிடைக்கும், அதுக்காக போவோம். எந்தெந்த பொருள்லாம் எப்போ கிடைக்குன்னா அந்த திருவிழாக்களில் கிடைக்கும்ன்றதுனால வெறும் திருவிழாக்கள் கரெக்ட் தான், ஆனால் ஃபுல்லாக வணிகம் சார்ந்ததாக தான் இருக்குது என்று என்னோட தாழ்மையான கருத்துக்கள் ஐயா. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சொல்கிறேன், இந்த வணிகம் என்பது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நல்ல விதமான வணிகங்களாக இருக்கலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ராமாயணம் மகாபாரதம் புக்கு போடலாம், அந்த காலகட்டத்தில் இருக்கிற அந்த ஒரு போடணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. அங்கே தான் வந்து எல்லாம் என்னென்னலாம் செல்ஃபோன் வைக்கலாமா, என்னென்ன இது போடலாம், அந்த சாமி சம்மந்தப்பட்டது இல்லாமல் மற்ற சம்மந்தப்பட்டமாக இருக்கிறதுனால கொஞ்சம் வருத்தம் தான் எல்லாருக்குமே. இதே நம்ம அந்த வணிகமும் இருக்கணும். திருவிழா நாட்களில் வணிகமும் வேண்டும், அவங்களும் பிழைக்கணும் இல்லைங்களா? நீங்க என்ன கேட்டா வணிகம் கூட ஒரு ஆன்மீகத்தை சார்ந்து இருக்குன்றீங்க. ஆன்மீகத்தை ப்ரோமோட் பண்ற மாதிரியோ அது அடுத்த நிலைக்கு எடுத்து செல்ற மாதிரியான விஷயம் இருக்குங்கிறீங்க. ஆமா, அதே மாதிரி இப்போ வந்து பேனர் போடுறாங்க இல்லைங்களா? ஒரு திருவிழானா அந்த ஏரியாவில் இருக்க பிள்ளைங்க ஃபுல்லாக போட்டு எல்லாருக்கும் பணம் போட்டு வெறும் பேனர் வைக்கிறாங்க. அதுக்கு பதில் அந்த கடவுளோட அவதாரங்கள் இருக்கும் இல்லைங்களா? என்னென்ன நடந்தது இந்த கோவிலில், இதோட எதுக்காக இந்த கோவில் இங்கே ஆரம்பித்தாங்க, இதோட வரலாறு என்னன்றதை இப்போ உள்ள ஆன்மீகவாதிகள் எல்லாருமே, இளைஞர்களாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும், அந்த கோவிலோட வரலாறை அந்த பேனர் போஸ்ட்டில் போட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆன்மீகம் வளர்ச்சி இருக்கும். ஆனால் அது இல்லாமல் இப்போ என்ன ஆகுதுன்னா எல்லாரும் போட்டு வியாபாரம் வணிகம் தன்னை முன்னிறுத்திக் கொள்வதற்காக தான் இன்று திருவிழாக்கள் நடக்கிறது தவிர கடவுளுக்காக இல்லை என்பது என்னோட தாழ்மையான கருத்துக்கள் ஐயா. சிறப்பு, ரொம்ப தெளிவான பார்வை வச்சிருக்கீங்க. ஆன்மீகம் தான் திருவிழாக்கு முக்கிய காரணம்னு சொல்கிறாங்க, அது இல்லைன்னு நான் சொல்லுவேன், வியாபாரம் தான். நீங்கள் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் இப்போ ஆடி மாதம் திருவிழா வருதுன்னா திருவிழாக்கு போய் சாமியை கும்பிடணும், இந்த வேண்டுதலை வைக்கணும், கல்யாணம் நடக்கணும், காது குத்தல் நடக்கணும்னு அவங்க மெயின் தட்டி இருக்க மாட்டேங்குது. திருவிழாக்கு முன்னாடி 1 லட்ச ரூபாய் கடன் வாங்கணும், 10 ட்ரெஸ் எடுக்கணும், அதுக்கான நகையெல்லாம் மூட்டு வச்சுக்கணும், அதுக்கான செலவெல்லாம் நம்ம ஏற்படுத்திக்கணும். ஐயர் இவ்வளோ காசு கேட்டிருக்காரு, இந்த பூஜைக்கு இவ்வளோ அமௌண்ட் ஆகுமா, இதுக்கான செலவெல்லாம் இவ்வளோ ஆகுமா, இந்த பூஜைக்கான தேவையெல்லாம் வாங்கணுமா, இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணி தான் இந்த திருவிழாக்கே எங்கள் வீட்டில் நாங்கள் போகிறோம்.
ஆகையினால இது வணிகம் தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா இது வணிகத்துல தான் அடங்கும். நன்றி. இல்ல நீங்க கோயிலுக்கு சிம்பிளா ஒரு புடவை கட்டி போலாமா? யார் சாமி உங்களை யாரும் அப்படி கட்டிவான்னு இப்ப சொல்லலையே. அப்படி இல்லைங்களே, திருவிழாக்கு போனாலே ஒரு விளம்பரமா தான் பாக்குறாங்களே. உங்க சித்தியோ அத்தையோ வந்து அவங்க வந்து இதெல்லாம் போட்டு போனா அவன் இந்த நகையை போட்டு வரா, இந்த நகையை போட்டு வரா, அவன் இந்த புடவை கட்டி வராங்கிற பட்சத்துல இங்க கடவுள் எங்க வர்றாரு, கோயில் எங்க வருது, சிக்கல் எங்க வருது? நினைக்க மாட்டாங்க திருவிழாக்கள்ல. இல்ல அப்ப எது நினைக்க இந்த திருவிழாக்கள் இந்த மோகம் வந்து அவங்க தாக்கத்தினால வந்து சாமியை முழுசா பார்க்காம சாமியை பார்க்கணுங்கிற எண்ணம் இல்லாம தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறது, தன்னை வச்சுக்கிறதுக்கு முயற்சியில் ஈடுபடுறாங்கிறது அவங்க பார்வை. இல்ல யதார்த்தம் அதான் நீங்க சொல்றதுதான் உண்மை. இவங்க எல்லாம் சொல்றது கேட்டா அந்த காலத்துல இப்படி இருந்துச்சே, ஏன் இப்படி மாறுதேன்னு கேட்கறாங்க. சரிங்களா? இது எல்லாத்தையும் போட்டு எதுக்காக போடுறேன்னு கேட்டா சாமியவாகர் தான் இல்லையா? தன்னை ஒருமுகப்படுத்திக் கொண்டு இறைவனோடு தன்னை இழப்பதற்காகவோ இல்லை தன்னை அவரோட மர்ஜ் பண்ணிக்கிறதுக்காக சில நிறைய பேர் கேட்குற மாதிரி எனக்கு இதை செஞ்சு கொடுக்கறதுலே எனக்கு உள்ள பிரச்சனை இருக்குன்னு கேட்கறது. இது நிறைய ஒவ்வொருத்தரோட பார்வை வந்து இந்த ஆன்மீகத்திலையும் பக்தியிலையும் நிறையா இருக்குது. ஓகேங்களா? அப்போ இதில் 80% இதுவாகிடுது, ஒரு 10% தான் சாமி பார்க்குற மாதிரி ஆயிடுது இல்லையா? அதுதான் நடந்துட்டு இருக்கீங்களா? ரியாலிட்டியில தான் நடக்குதுங்கிறது நான் பார்க்குறேன். சிறப்பு. ஆன்மீகமா வணிகமா, இந்த 2 தலைப்பில் வணிகம் என்பது தான் ஆன்மீகத்தை வந்து மேலே கொண்டு போயினே இருக்குது. ஒரு விளம்பரம் இல்லாமல் அந்த சித்தர்கள் எழுதிய பாடல்களாக இருந்தாலும் சரி, சித்தர்களை வந்து வெளிப்படுத்துவதாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே வந்து பொருளாதார ரீதியாக அந்த வணிகம் இருந்தால்தான் அவங்க வெளியே வராங்க, வணிகத்தால் தான் அவங்க வளர்கிறாங்க. வணிகம் இப்போ திருவண்ணாமலையில் எடுத்துக்கோமே, திருவண்ணாமலையில் தீபமும் இருக்குது, பௌர்ணமியும் இருக்குது, 2 சமயமும் இருக்குது. தீபத்துக்கும் கூட்டம் வரும், பௌர்ணமிக்கும் கூட்டம் வரும். சித்ரா பௌர்ணமிக்கு பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டே போகும். ஒருத்தர் வந்து அரடி கேப்பில் தான் போய்க்கின்னு இருப்பாங்க. அந்த அரடி கேப்பில் போய்க்கின்னு இருக்கும்போது எல்லா இடத்துலையுமே வந்து அன்னதானம் போடுவாங்க. நைட் 6 மணிக்கு தொடங்கினாங்கன்னா காலையில் 5 மணிக்கு 4 மணி வரைக்கும் முடிகிற வரைக்குமே வந்து சில இடத்துல வந்து அன்னதானம் நடக்கிறது. அந்த அன்னதானத்துக்கு என்ன பண்ணுறாங்க, எல்லார்கிட்டையும் வசூல் பண்ணுறாங்க. வசூல் வந்து இப்போ வந்து நான் வந்து ஒரு வேண்டுதல் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து நிறைவேறிடுச்சு. அங்கே வந்து இன்னொரு ஒரு சின்ன விஷயம் ஒன்று இருக்குது. இப்போ வந்து பௌர்ணமிக்கு சுற்றிக்கின்னு வரும்போது அந்த மலையில் இருக்கிற மரங்கள், செடிகள், கொடிகள், இது வந்து மருத்துவம். அந்த காற்று வந்து உடலில் படும்போது சில வியாதிகள் வந்து தன்னை அறியாமலே போக்குது. அப்போ வந்து என்ன பண்ணுறான் மனிதன், அண்ணாமலையார் கோயிலை சுற்றுனா நம்ம அந்த வியாதி போயிடுச்சு. அப்போ வந்து அங்கே ஒரு வணிகம் இருக்குது. அந்த வணிகத்தால் தான் இன்றைக்கி வந்து மனிதன் வந்து கடவுளாக இருந்தாலும் சரி, வணிகமாக இருந்தாலும் சரி, வணிகத்தால் கடவுள் வாழ்ந்துன்னு இருக்காரு. வணிகத்தால் ஒரு புது பார்வை வைக்கிறீங்க. நிச்சயமாக ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் கரெக்டாக இருக்குது. வணிகத்தின் மூலமாக இறைத்தன்மையும் பக்தியும் நிறைய ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகளை நம்ம செய்கிறோன்னு சொல்கிறீங்க. புத்தகங்கள் அடிக்கிறதாகட்டும், பதிப்பகத்தின் மூலமாக நிறைய விஷயங்கள் செய்யட்டும், பாடல்கள் ஒளிபரப்பாகட்டும் சரி, இந்த தானங்கள் மூலமாக மக்களுக்கு கொடுக்கறது பூரா இதன் மூலமாக அந்த பகுதியை பிரபலப்படுத்துவதற்காக நிறைய பேர் வந்து இந்த பகுதியில் இறைவனை வழிபடுறதுக்காக இருக்கும். ஸோ இறைவனோட தொடர்பு வந்து வியாபாரமே கிடையாது. என்னோட பார்வையில் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இறைவனோட தொடர்பு என்பது கிடையாது. அவருக்கு என்ன நீ கொடுத்தீங்கன்னா அவர் என்ன திருப்பி கொடுக்குறாருங்கிறது ஒரு நம்பிக்கை தான். இறை என்பது ஒரு நம்பிக்கை, எது மேலே இருந்தாலும் நம்பிக்கை ஒழிய இல்லை நிறைய உள்ளான விஷயங்கள்ல இருக்குது. அப்போ அங்கே வந்து என்ன வகையான இந்த ஆன்மீகம்ங்கிற சொல்ற அந்த அது அடிப்படையான புரிதல் நிறைய நம்ம வல்லுநர்கள் வந்து சொல்லுவாங்க. அதை பற்றின விஷயங்கள் தன்னை உணர்வதற்கு உண்டான ஒரு வழி, அவ்வளோதான். அது ஆன்மீகம் சிம்பிளான எல்லா ரிலிஜன்லும் சொல்லப்படுகிற விஷயம் தான். அதுக்கு முன்னாடி தான் பக்தி வருது, அப்புறம் சமயங்கள் வருது. அதை பற்றின நிறைய எழுதுறாங்க, அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை எழுதுறாங்க, கற்பனையில் வந்த விஷயங்களை எழுதுறாங்க, கனவுல வந்த விஷயங்களை எழுதுறாங்கிறதா. அது தொடர்ச்சியாக இத்தனை 1000 ஆண்டு காலம் இருக்கிறது என்றால் ஒரு உண்மை இல்லைன்னு சொல்ல, அதில் சத்தியம் இல்லைன்னு சொன்னால் நிலைக்காது. நிறைய விஷயங்கள் காணாமல் போகிறது. ஏன் இத்தனை ஆண்டுகள் கழித்து இத்தனை கோயில்கள், இத்தனை படையெடுப்புகள் வந்தும் இத்தனை கோயில்களோ இல்லை பிரகாரங்களோ இல்லை அமைப்புகளோ இன்னும் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அது இன்னும் உயிர்ப்போடு இருக்குது. அதில் ஏதோ உயிர் இருக்குது. அந்த உயிரை கண்டுபிடிக்கிறது தான் மனுஷன் கண்டுபிடிச்சுனா கடவுள் என்னன்னு கண்டுபிடிக்கிறது போராடிட்டே இருக்கிறாங்க. அது நம்ம தொடர்ச்சியாக இருக்குது. நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். நம்ம நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ. ஸோ ஆன்மீகம் வந்து இப்போது பிஸ்னஸ் விஷயமா, வேலை விஷயமா பல பேர் பல நாடுகளில் பல ஸ்டேட்டில் போய் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் அந்த திருவிழான்னு ஒன்று இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சித்திரை திருவிழா. அந்த சித்திரை திருவிழாவுக்கு எந்த உலக நாடு, அதாவது US, UK பக்கத்தில் இருக்கிற மாநிலத்தில் எதுவாக இருந்தாலும் எந்த செலவும் பார்க்காம, எந்த ஒரு பொருளாதார இதுவும் பார்க்காம கரெக்டாக அந்த சித்திரை திருவிழாவுக்கு வந்துடுறாங்க எல்லாரும். அந்த சித்திரை திருவிழாவில் வந்து கள்ளழகர் மாதிரி வேஷம் போட்டுட்டு, மீனாட்சி அம்மன் மாதிரி வேஷம் போட்டுட்டு சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து கலந்துக்கிறாங்க.
ஸோ அது அந்த திருவிழா வந்து அதில் வந்து ஆன்மீகம் வந்து நிலைநாட்டி நிற்குது. ஐயா சொன்னார், இலங்கையில் யாரோ ஒருத்தவங்க வந்து திருவாசகம் பேசுகிறாங்க, இங்கே இருக்கிற யாராவது பேசுகிறாங்களா அப்படின்ட்டு சொல்லி கேட்டார். விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்வுருகும் நலம்தான் இல்லாத சிறியர்க்கு நல்கி நிலம்தன்மேல் வந்தருளி நீள்கடல்கள் காட்டி நாயிற்கிடையாய் கிடந்த அடியருக்கு தாய் சிறந்த தயான தத்துவன். நான் இலங்கையா சார்? நான் இலங்கை இல்ல. உன்ன மாதிரி இளைஞர்கிட்ட இவ்வளவு அழகா தமிழ் வார்த்தை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த காலத்துல. நான் இலங்கை இல்ல, நான் தமிழ்நாட்டுல கடலூர்ல விருதாச்சலம் அப்படின்ற ஒரு ஊர்ல பிறந்து வளர்ந்த ஒரு பையன் சார். எனக்கு எப்படி இறையாண்மை வந்துச்சு அப்படின்னா, எந்த வணிக நோக்கத்தோடு நான் வந்து கடவுளை போய் பார்க்கல சார். எனக்குள்ள இருக்கிற ஒரு இறையாண்மை மூலமாகத்தான் நான் என்னுடைய கடவுளை தேடுறேன். அப்படிங்கிறப்போ ராட்டனம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் சின்ன வயசில் கோவில் போகல. இன்னமும் ஒரு கார் வாங்கணும், பொம்மை வாங்கணுங்கிறதுக்காக நான் கோவில் போகல. நான் எதற்காக கோவிலுக்கு போகிறேன் அப்படின்னா, என்னுடைய மனதை திருப்திப்படுத்திக்கணும், எனக்குள்ளே இருக்கிற ஒரு இறையாண்மையை மற்றவங்களுக்காக நான் வந்து விளம்பரப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இல்லாமல் திருவிழாக்கு நான் கடவுளை பார்க்க தான் போகிறேன். கோவில் அப்படிங்கிறது வந்து என்னன்னா அரசனுடைய வீடு, அதுதான் கோவில் அப்படின்ட்டு சொல்லிட்டு சொன்னாங்க சார். அந்த அரசனை கொண்டாடுவதற்காகத்தான் வந்து திருவிழாக்கள் வந்தது அப்படிங்கிறதையும் நம்ம புராணங்கள் மூலமா தெரிஞ்சுக்கிறோம். கோவில் அப்படிங்கிறது வந்து வணிகம் அப்படிங்கிறத தாண்டி தன்னுடைய இறைபக்தியை தேடக்கூடிய ஒரு இடமா தான் இன்னை வரையும் இருக்கு அப்படிங்கிறது தான் சார் என்னுடைய ஒரு கருத்து. சிறப்பு தம்பி. ஓகே, கலாச்சாரத்தை வளர்ப்பது ஆன்மீகம் சார். ஒரு கலாச்சாரம் வளர இப்போ கிராமத்தில் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வே கிடையாது. ஒயிலாட்டம் கரகாட்டம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இரவுகளில் வந்து ஆன்மீக சொற்பொழிவு பண்ணுற போது அந்த ஆட்டம் ஆடுறப்போ கோயில் மக்கள் பார்த்து அதை மகிழ்வாங்க. அப்போ இந்த மாதிரி சொன்னாங்க, வணிக நோக்கம் தான் வரலாம் பிஸ்னஸ் தான் சொல்கிறாங்க தவிர அந்த சொற்பொழிவு பேசுகிறாங்க, பாட்டு பாடுறாங்க. பாட்டு பாடுதல் வந்து பார்த்திங்கன்னா பல சிவன் வேடம் வேஷம் போட்டு பாட்டு பாடி மக்களை கவர்றாங்க. ஆனால் கோயில் திருவிழாக்களில் ஆன்மீகமே நான் சொல்லுவேன். எங்கும் உளது உன்வடிவாம் எனினும் குருடர் காண்பாரோ, எங்கும் எழுவது உன்குரலாம் எனினும் செவிடர் கேட்பாரோ, எங்கும் என்றும் எவ்வுயிரும் எல்லாமான இறையவனே என இலக்கிய வரிகள் இயம்புகின்றன. இதை நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம எப்பொழுதுமே வந்து சிறு குழந்தைகளுக்கு நம்ம ஏதாவது ஒன்று சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்து அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அதை கற்றுக்கொண்டே வருவாங்க. ஏன்னா இளமையில் நம்ம எது சொல்கிறோமோ அதுதான் பிடித்து கொள்ளும் குழந்தைகள். இப்போ வந்து திருவாசகம் படிக்கலை சொல்லலை அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து இந்த முகநூலில் இல்லை யூடியூப்லலாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா சிறு இளம் குழந்தைகள் வந்து அதிகமான பாடல்களை அவர்களுக்கு, அதாவது அந்த மொழி மழலை மொழியில் அவ்வளவு அழகாக சொல்கிறத வந்து நம்ம காண முடியுது. அது வந்து மிக சிறப்பாக இருக்குது. அது மாத்திரமல்ல, திருவிழா அப்படின்னாலே அன்பு, பகிர்வு, தொண்டு இது எல்லாமே அதில் அடங்கி இருக்கிறத நாம் வந்து பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லை, உன்னை போல் பிறனை நேசி அப்படின்ற ஒரு கருத்தையும் அது வந்து சொல்லக்கூடியதாக இருக்குது. இன்னும் அநேகம் இருக்குது. ஓவர் கம் ஈவில் வித் குட் அப்படின்னு சொல்கிறாங்க. தீமையை நன்மையினால் வெல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பொழுதுமே நமக்கு வந்து எது நடந்தாலும் அதை நம்ம எப்படி செய்யணும், எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னா, அதை நீ இதன் மூலமாக நீ வந்து உனக்கு யாராவது ஒரு செஞ்சாங்க அப்படின்னா, தவறாக செஞ்சிட்டாங்கன்னா நீ தவறாக மறுபடியும் செய்யாத, நீ நல்லதை செய் அப்படின்ட்டு சொல்லித்தரதும் இந்த ஆன்மீகம் தான். ரெண்டாவது, நம்மை நாமே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையில நம்ம மாற்றுவதும் இந்த ஆன்மீகம் தான். திருவிழாக்கள் எல்லாமே ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயங்களா தான் இருக்கு அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். சரி, இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பக்கத்துல சொன்ன விஷயம் நிறைய சொன்னாரு. திருவிழாக்கள் அந்த காலத்துல மயிலாட்டம் ஒயிலாட்டம் இருந்தது, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக இருந்து சொல்றோம். பட் இன்றைய திருவிழாக்கள் நடக்கிற கேளிக்கைகள் வந்து பாக்குற மாதிரியா இருக்கு. யோசிச்சு பாருங்க, சினிமா பாட்டு, குத்தாட்டம் போடுறது, இல்ல மேடம் அரசாங்கங்கள், ஏன்னா இது அதுவும் ஒரு வணிகம் சார்ந்தா. ஒரு கோயில்ல வந்து ஒரு குத்தாட்டம் போறதுக்கு என்ன வேலை இருக்கு? இல்ல எல்லாத்துக்கும் ஒரு தன்மை இருக்கு இல்லையா? நம்ம அந்த காலத்து இல்ல சார், நம்ம அதையும் சேர்த்து நீங்க பேசினது, நீங்க அதையும் கண்டிக்கிறது ஆன்மீகவாதிகளோட பொறுப்பு நான் நினைக்கிறேன் நான், இல்லையா? கண்டிக்கிறதோ இது தவறுன்னு சொல்றதோ, நீங்க வந்து ஒரு திருவாசகத்தை பத்தி பேசுறதோ திருப்புகழ வந்து பாடுறதோ கேட்கறாங்கிறது அர்த்தமே கிடையாது. கடை விரித்தேன் கொள்வாரில்லைன்னு பட்டினத்தார் சொன்ன மாதிரி யாரும் கேட்க மாட்டாங்கிறதுல 50 பேர் பார்ப்பாங்கிறதுல குத்தாட்டம் போறது கூட கமர்ஷியல் தான் இன்னைக்கு. இப்ப நான் இது போட்டாதான் சாமி பார்க்க வருவாங்கிறது அத்தோட அபத்தம் அது இல்லையா? அதை மறுப்பதற்காகவோ அதை என்கரேஜ் பண்ணாமல் இருக்கிற ஒரு வேலையும் அப்படித்தான் இருக்கு. அதெல்லாம் நீ கடைபிடிக்கிற மாதிரி அது எல்லாத்தையும் யாரோ ஆக்கிரமி பண்ணிட்டு பக்தியை காணாம போற சூழ்நிலை தான் இருக்குது. அது மறுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு நினைக்கிறேன் நான். சரிங்களா? எல்லா ஆலயங்களுக்கும் அங்கங்கே இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கெல்லாம் மக்கள் ஏன் போகிறாங்க அப்படின்னா,
அவர்களுடைய என்ன சொல்கிறது, அவர்கள் அந்த சிலர்லாம் சொல்லுவாங்க இல்லையா, முன்வினை பயன் அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ தங்களுடைய பாவத்தை போக்கிக் கொள்வதற்காகவும், ரெண்டாவது அதன் மூலமாக சொன்னாங்க அன்னதானம் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அதன் மூலமாக அவங்களுக்கு என்ன அந்த இடத்துல உணவா இல்லைன்னா உடையா இல்லது வேறு ஏதாவது பொருளா இல்லைன்னா சிலருக்கு பணமா, இப்படி வெவ்வேறு பொருள்களில் வந்து கொடுத்து அவர்களுடைய வாழ்வை வந்து திருப்திப்படுத்திக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன அர்ப்பணிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஒரு நன்றி கடனை செலுத்துற மாதிரியான நிகழ்வா ஒரு ஆன்மீகத்தை பார்க்கணும். இப்ப எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க, திருவிழாவிலையும் சில தனி மனிதத்தவர்கள் அல்லது சில தனி குழுக்கள் செய்கின்ற இந்த ஆடல் பாடல் மாதிரி சில சம்பந்தம் இல்லாத சில நிகழ்வுகளால அந்த திருவிழாவுடைய மகத்துவத்தை குறைத்து மதிப்பிடாதீர்கள். திருவிழாக்கள் இருந்தால்தான் நாம் எல்லாம் ஒன்றாக இருக்க முடியும். ஒரு அந்த சாதி சமயமற்ற ஒரு சகோதர தத்துவத்தை இதுதான் கொண்டு வர முடியும். வேற எங்கேயும் நீங்க போய் சேர முடியாது. ஊர்லயே பாருங்க, வீட்டிலேயே பாருங்க, சொந்தக்கார முறை நீங்க எங்கெங்கயோ இருக்கிறான். ஆனா வீட்டுல ஒரு திருவிழா, திருமண விழா, அது ஏதோ ஒரு விழாவெல்லாம் வரும்போது எல்லாரும் ஒண்ணு கூட்டுறோம், உறவுகளை எல்லாம் புதுப்பிச்சுக்கிறோம். இத மாதிரி சமுதாயத்திலையும் உறவுகளை புதுப்பிக்கின்ற ஒரு தன்மை இந்த திருவிழாக்கள்ல தான் நடக்குது. அதற்கு இறைவனுடைய திருநாமத்தை சொல்லி வரும்போது அதுக்கு பரிசுத்தம் கூடுகிறது. அவ்வளவுதான். கோவிலை மையமாக வச்சு, திருவிழாக்களை மையமாக வச்சு தான் ஒரு மனிதனுடைய வாழ்வியலே அமைஞ்சிருக்கு சார். திருவிழா காலங்கள் வரும்பொழுது நார்மலாக வீட்டில் இருக்கிறத விட இன்னும் ஒரு சிறப்பு கூட்டின விதமாக வந்து நம்ம வீடே வந்து அமையும் சார். எப்படின்னா நார்மலாக காலையில் ஒரு 10 அந்த மாதிரி 9 மணிக்கு எந்திரிச்சு கோலம் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னா திருவிழாக்கள் அப்படின்னு வரும்போது காலையிலே எந்திரிச்சு சாணத்தை கரைச்சி வாசல் தெளித்து கோலம் போடுற அந்த பழக்கம் வந்து இன்னமும் இருக்குது. அதே மாதிரி திருவிழாக்கள் வந்தால் இங்கே எப்படின்னு தெரியல, ஆனால் ஊர் சைட்லலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வீட்டிலையும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தோரணங்கள், அதுக்கப்புறமேட்டு கொடிகள் எல்லாம் மாற்றுவாங்க. வீடை வந்து அப்போ தான் புதுசாக சுத்தம் பண்ணி பெயிண்ட் அடிக்கிற வேலைலாம் பார்ப்பாங்க. அதாவது வந்து திருவிழாக்கள் அப்படிங்கிறது வந்து இந்த வணிக நோக்கத்தை தாண்டி இறையாண்மையை நம்மளுடைய பகுதிகளை வந்து சுத்தப்படுத்துறதுக்கான ஒரு நோக்கமாகவும் அமையுது சார். புற தூய்மையும் அக தூய்மையும் தானே சார் எப்போவுமே ஒரு இறை வழிபாட்டில் ஒரு முதன்மையாக பார்க்கப்படுது. அப்படிங்கிறப்போ வணிகத்தை தாண்டி தன்னை மனிதன் தூய்மைப்படுத்தி கொள்ள ஒரு காரணமாகவும் வந்து திருவிழாக்கள் வந்து அமையுது சார். ரொம்ப ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. போகி மாதிரி ஆயிடுது அது. ஆக்சுவலி நம்ம பெரிய கோயில்கள் மட்டும் பார்க்காம நான் சொல்றது பல்வேறு கிராமங்களில் நடக்கின்ற, ஏன்னா ஒவ்வொரு ஊர் இடத்துல 5-6 கோயில் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எல்லை சாமிகள் இருக்குது, உங்களுக்கு சிவன் கோயில் இருக்குது, பெருமாள் கோயில் இருக்குது, மாரியம்மன் கோயில் இருக்குது, காளியம்மன் கோயில் இருக்குது, சில ஊரில் சர்ச்சஸ் இருக்குது. இது எல்லாம் இருக்கிற பட்சம் பார்த்தா அந்த 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 திருவிழாக்கள் எவ்வளோ செழுமையாக இருக்கிறதுன்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது அங்கே. இப்போ நான் அங்கேயே வந்து இந்த மாதிரியான இந்த ஃப்ளெக்ஸ் கலாச்சாரமாகட்டும் சரி, ஒளிபெருக்கள் அதிகமாக வச்சு கத்துறதாகட்டும் சரி, ஏன்னா இறைவனை அமைதியாக பார்க்கறது ஒன்று, ஒரு சாந்தமாக பார்க்கறது ஒன்று, கொஞ்சம் சத்தம் போட்டு பார்க்கறது ஒன்று. இப்போ என்ன எல்லா இடத்துலையுமே வந்து ரொம்ப சப்தங்கள் ரொம்ப அதிகமாகிறது நம்ம பார்க்க முடியுது. அது ஆக்சுவலாக டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்குதுன்னு பார்க்குறோம். நம்ம ரொம்ப சிறப்பான ஒரு பாயிண்ட் வச்சுக்கினீங்க. ஆன்மீக திருவிழாக்கள் வந்து ஆன்மீகத்தில் மட்டும் புதுப்புகிறது, கோயிலுக்கு மட்டும் போகாத விஷயங்கள், அது இல்லத்திலிருந்தே துவங்குறது. அது உள்ளத்திலிருந்தே தூங்கினாதான் இல்லத்திலிருந்து தூங்க முடியும். யாரும் ஒருமித்து வர முடியாது சொல்ற மாதிரி ஒரு சமயம் சார்ந்த விஷயங்களா இருக்கு. நிறைய பேர் ஊர்ல இருந்து வர்றப்ப எல்லாம் சேர்ந்து ஒரு கொண்டாடுகிற ஒரு மனப்பாங்கை கொடுக்கிறது. இது ஆன்மீகத்துக்கு அழைத்து செல்வதற்கு ஒரு அற்புதமான ஒரு பாதையாக கூட நம்ம பார்க்கணும். ஓகே, எந்த காலங்கள் வந்தாலும் அங்கே வணிகமயமாக்கப்படலும் இந்த மாதிரியான ஆட்டங்களும் பாட்டங்களாக இருந்தாலும் ஆன்மீகத்தை நோக்கிய பாதை வந்து தொடர்ச்சியாக திருவிழாக்கள் இருந்துட்டு தான் இருக்குன்றாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவங்க எல்லாமே சொன்னாங்க. தம்பி வந்து திருவாசகம் படித்தா ரொம்ப சந்தோஷம். சென்னையில் ஒருத்தர் திருவாசகம் படித்ததை. இப்போ கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்கிறது வந்து திருவிழாக்கள் எல்லாம் ரைட்டுங்க. கோயிலுக்குள்ளே போகும்போது இது வரைக்கும் இலவச தரிசனம் மட்டும் அங்கே இருக்குது. அங்கேயும் தானங்க வணிகம் இருக்குது. டிக்கெட் கவுண்டர் எதுங்க 100 ரூபாலேருந்து 2000 ரூபா 3000 ரூபா 6000 ரூபா வரைக்கும்லாம் அங்கே போகுது. அப்போ எங்கே போச்சு அவங்களுடைய ஆன்மீகம்? நாங்கள் ஒன்றே கடவுள் எதிர்ப்பாளர்கள் கிடையாது. கடவுளை வந்து ஒரு நியாயமான முறையில் எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பாக கொடுத்து போங்கன்னு தான் சொல்கிறோம். நாங்கள் ஆன்மீக ஒழுங்காக வளர்ந்துருந்தா இந்த செயல் குறைஞ்சிருக்கணும்ல. சின்ன கோயிலில் கூட குறைஞ்சிருக்கணுமா? குறைஞ்சிருக்க கூடாது சார். சரி, குறையாம இருக்க தானே இப்போ பிரச்சனை. ஓகே, இது யாரோட இப்போ சிக்கல் நினைக்கிறேன்? மக்களுடைய, அரசாங்கத்தோடையா, இல்லை தனி மனித ஒழுக்கம் அவங்க திருந்தணும் சார். இப்போ நான் வந்து எனக்கு வந்து ஒரு அதிகாரம் இருக்குது. நான் வந்து பொதுமக்களாக இருந்து இலவச தரிசனத்திலிருந்து சாமியை போய் பார்க்கணும். நான் திருந்தனாதான். ஓகே, எனக்கு பொறுமையை, சகிப்புத்தன்மை எல்லாம் அவசரம். இப்போ போன உடனே சாமி பார்த்து உடனே ஓடி போயிடணும். சரி. இப்போ இவங்க வந்து இன்னமும் வந்து ஆன்மீகம் வந்து வளருது, தெய்வம் காக்குதுன்றலாம் வந்து நாங்கள் மறுக்கவே இல்லை. சரிங்களா? எங்களுக்கும் இறை நம்பிக்கை இருக்குது, கடவுள் வேணும் தான் சொல்கிறோம். ஆனால் அதை வந்து நீங்கள் வந்து ஆன்மீகமாக செய்யாமல் இப்போ வணிகமாக செஞ்சு நிற்கிறீங்க தான் எங்களுடைய பார்வை. உங்களோட வருத்தம் அதுதான் இருக்கு. ஓகே, காசு சம்பாதிக்காதீங்க கோயிலை வச்சு. சரி. ஆன்மீகத்தின் மீதான வர்த்தகமே நம்ம வந்து எப்படி சொல்கிறோம் திருவிழாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, அந்த கோயிலில் இருக்கக்கூடிய கடவுளை நீங்கள் வந்து உண்மையிலேயே வந்து அடிபணிஞ்சு வணங்குறீங்க அப்படின்னா, அந்த கோயிலில் கொடுக்கக்கூடிய நீர்மோர் கப்பை நீங்கள் குப்பத்தொட்டியில் மட்டும்தான் போடுவீங்க. ஆனால் இன்றைக்கி திருவிழாக்களுக்கு மறுநாள் நீங்கள் அந்த ஊருக்குள்ளே போனீங்கன்னா
அந்த ஊரில் கால் வைக்க இடம் இல்லாத அளவுக்கு பாக்குமட்ட தட்டும் பேப்பர் கப்புகளும் அந்த இடத்துல கிடக்கும். அதுவே நமது அடிப்படை. ஆன்மீகத்தை நாம் மாணியாக வைத்து திருவிழாக்களை கையாளவில்லை என்பதற்கான அடிப்படை. வணிகம் அப்படின்றது எந்த இடத்துல வருது அப்படின்னா, தன்னை முன்னிலைப்படுத்தி ஒத்திசைவை நாம் பின்வைக்கிறோம். திருவிழாக்கள் வெறும் ஆன்மீகத்துக்கானதல்ல, ஒத்திசைந்த ஆன்மீகத்துக்கான இடம். ஏன்னா ஆன்மீகத்தை வளர்க்கணும்னா நமக்கு வீட்டில் இருக்கக்கூடிய இடங்களே போதும். ஆனால் சமூகமாக ஒத்திசைவின்படி நாம் ஆன்மீகத்தை எடுக்க முடியும் அப்படின்றதுக்காண்டி தான் திருவிழா. ஆன்மீகத்தின் மீதான நுகர்வு ஆன்மீகம் ஆகாது. இதை எப்படி வள்ளுவரே சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்று விடற்கு அப்படிங்கிறார். அவரே பற்று விடற்கு அப்படிங்கிறார். கடவுள் மீது இருக்கக்கூடிய பற்றே பற்றுங்கிறார். இன்னைக்கு நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா சர்க்குலர் எக்கானமி அப்படின்ற அடிப்படையில் தான் திருவிழாக்கள் கட்டமைக்கப்படுது. சுழற் பொருளாதாரம். உள்ளூரில் இருக்கக்கூடிய வணிகர்களுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றதுக்காண்டி தான். ஆன்மீகத்தின் மீதான வணிகம் வளர்கிறதா என்றால் ஆம். ஆன்மீகம் வளர்கிறதா என்றால் அதற்கான பதில் சந்தேகம் தான் உங்களுக்கு. அமைதியில் தான் இருக்கு. நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. ஆன்மீகத்தோட பல்வேறு பரிமாணங்களை சொல்றாரு. தவறுன்னு சொல்ல வர்றாரு. எப்படி ஆன்மீகம் வந்து ஆன்மீகத்தை வணிகப்படுத்துவதற்குண்டான எல்லா விஷயங்கள் இருக்குதோ, ஆன்மீகம் வந்து உண்மையா வணிகப்படுத்தப்படல, எங்க போய் ரீச் ஆகணுமோ அதை ரீச் ஆகலைங்கிறது தான் நண்பரோட கருத்தா இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னும் ஆன்மீகம் ஆழமாக தான் இருக்குது. நம்ம கொண்டு வந்த தலைப்பது திருவிழாக்கள். இந்த திருவிழாக்கள்ல பெரிய ஊர்ல பெரிய கோயிலில் நடக்கிற திருவிழா வேற, கிராமங்கள்ல அந்த ஊருக்கு எல்லாரும் சேர்ந்து நடத்தக்கூடிய திருவிழாக்கள் வேற. இந்த எப்பவுமே அடிப்படை கிராமத்தில் நடக்கிறதா அடிப்படை திருவிழாக்கள். இன்னைக்கு பெரிய நகரங்களில் நடக்கிற அது ஒரு டெவலப்மெண்ட். அதில் வெளியூர்களிலிருந்து அங்கங்கே பிழைக்க போனவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டாடுற ஒரு பெரிய விழாக்களாக போகுது. அதனால் அதில் அவர்களை கவர்வதற்காக வணிகர்களும் மற்ற பல நிறுவனங்களும் செய்கின்ற பல வேலைகள், அல்லது அதன் மூலம் வருமானத்தை ஈட்டுகிறதற்காக அரசு அல்லது அந்த துறைகள் சார்ந்து செய்கின்ற வேலைகள், அதில் நடக்கிற தவறுகளை வச்சுட்டு நம்முடைய அடிப்படை தத்துவத்தை தயவு செய்து தவறாவோ குறைவாகவோ பேசாதீங்க. ஏன்னா இந்தியாவிற்கே அது தமிழ்நாடு தான் வழிகாட்டியாக இருக்குது. அதுக்கு முக்கிய காரணமே ஒவ்வொரு கிராமங்களிலும் அந்த சமுதாய மக்கள் அந்த அறுவடை திருவிழா அதை மிக சிறப்பாக கொண்டு வருது. ஒன்று அந்த விவசாயம் சார்ந்து அதோடு இறைவனையும் சேர்த்து, அதோடு சேர்த்து சமுதாய பண்பாடுகள், அவர்கள் சமுதாய ஒருங்கிணைப்பு, இதையெல்லாம் ஒன்றிணைச்சு தான் அந்த திருவிழாக்களை வச்சிருக்காங்க. அப்போ அந்த கிராம மக்கள்கிட்ட வரக்கூடிய மகிழ்ச்சி இருக்கு பாருங்க. அந்த மகிழ்ச்சிக்கு ஈடா எத்தனை கோடி கொடுத்தாலும் வருவாங்க. நிறைய பேர் இங்கே கருத்து நீங்கள் பரிமாறினீங்க. முதல்ல திருவிழா ஆன்மீகம் என்றாலே முதல்ல இறைவனுக்குரியது தான். நம்ம திருவிழா ஏன் எடுக்கிறோம்? நமக்கு கடவுள் செய்கிற நன்மைகளுக்காகவும் அவர் நமக்கு கொடுக்குற வரங்களுக்காகவும் நன்றியின் விதமாக தான் திருவிழான்னு ஒன்று இருக்குது. அந்த திருவிழாவில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை, சிறியவங்க வந்து அந்த திருவிழாவில் வந்தால் அங்கே நமக்கு அந்த பொருள் கிடைக்கும், விளையாட்டு பொருட்கள் கிடைக்கும். பெரியவங்க அவங்களுடைய தேவைகளுக்காக தன்னுடைய குடும்ப நலன்களுக்காக வராங்க. ஆன்மீகத்தில் நமக்கு கிடைக்கிற மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம அதில் ஒரு ஒற்றுமையை வளர்க்குறோம். எந்தெந்த ஊரில் இருக்கிறவங்களோ தங்களுடைய சொந்தக்காரங்க தங்களுடைய உறவினர்கள் வந்து அந்த திருவிழாவில் கூடும்போது தங்களுடைய ஒற்றுமை வளருது. ஆன்மீகத்தால் தான் வணிகம் வளருதே தவிர வணிகத்தால் ஆன்மீகம் வளர போகிறதில்லை. இங்கே முதன்மையான முக்கியமான விஷயமே ஆன்மீகம் தான். ஏன்னா ஆன்மீகத்தை சார்ந்து தான் வணிகம் இருக்குது. இப்போ அந்த திருவிழாக்கு ஏன் நம்ம போகிறோம்? எனக்கு கடவுள் இவ்வளோ நன்மைகள் பண்ணியிருக்காரு, அவரை நான் நன்றி செலுத்துறதுக்காக தான் போகிறோம். இப்போ நிறைய பேர் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தாரு. அவர் வந்து நிறைய குப்பைகள் அங்கே இருக்கும், அந்த இடத்துல அதெல்லாம் க்ளீன் பண்ணணும், அதெல்லாம் ஒரு காரணம் தான். திருவிழா ஏன் நம்ம அந்த ஆன்மீகம் தான் முதன்மையான பொருள். இப்போது வணிகர்லாம் ஏன் அது வணிகம் வந்துச்சு? நீங்கள் உங்களுடைய தேவைகளுக்காக தான் அங்கே வணிகம் வந்துச்சே தவிர கடவுளுடைய தேவைகளுக்காக வணிகம் வரலை. அவர் காணிக்கை வசூலிக்கிறாங்க, அதில் வண்ணம் தீட்டுறாங்க, அதெல்லாம் சொல்லியிருந்தார். காணிக்கை ஏன் வசூலிக்கிறாங்க? நீங்கள் உங்களுடைய விருப்பத்துக்காக தான் காணிக்கை கொடுத்தீங்க தவிர கடவுள் எனக்கு இந்த விஷயம் வேணும் நீங்கள் கண்டிப்பாக தரணும்னு கேட்கல. உங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் பெற்ற தேவைகளுக்காக தான் காணிக்கை கொடுக்குறீங்க தவிர அவர் எதுவுமோ கேட்கல. இந்தமாரி நிறைய கருத்துக்கள் வைக்கும் போது இந்த வணிகத்துக்கெல்லாம் முதன்மையான முக்கியமான காரணம் யார்? ஆன்மீகம் தான். அந்த திருவிழா இருக்கிறதுனால தான் நீங்கள் வணிகர்கள் வந்து பிழைக்கிறீங்க. அந்த வணிகத்தால் உங்கள் வாழ்க்கை தான் மேம்படுதே தவிர கடவுளுடைய எந்த ஒரு விஷயமும் மேம்பட போறது இல்லை. கடவுளோட தன்மை எதுவும் மாறுபடலன்றீங்க. ஓகே 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 பிரதர், ஓகே ஃபைன். நண்பர்களே, இதுவரை திருவிழாக்களில் அதிகமாக இருக்கிறது ஆன்மீகமா வணிகமா அப்படிங்கிற பார்வையில் இரண்டு தரப்பிலிருந்து நிறைய கருத்துக்கள். ஏன்னா இது ரெண்டும் வந்து ஒன்னோட ஒன்று பிணைந்தது தான். நாம் அது வந்து
ஒதுக்கி வச்சுட்டு நம்ம சரியாக பார்க்க முடியாது. ஆன்மீகங்கிறது மிக மிக ஒரு கடலை போன்ற ஒரு ஆழமான பொருள் புதிந்த ஒரு 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 தலைப்பு, ஒரு சொல். நிறைய பேசலாம் அதை பற்றி. என் பல்வேறு கோணங்களை நாம் எடுத்து வைத்திருந்தாலும் முழுவதாக நம்மளால் சொல்ல முடியுமான்னு சொன்னால் நிச்சயமாக நேரம் பத்தாது. அதே மாதிரி இன்றைக்கி வணிகமயமாக்கப்படல் எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. உண்மையான ஆன்மீகம் என்றால் என்ன, இந்த வணிகம் சார்ந்த ஆன்மீகம் என்றால் என்னங்கிறதெல்லாம் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு மேலும் வலு சேர்க்கிற வரையிலே, இன்னும் நிறைய ஒளி கொடுக்கின்ற வகையிலே இந்த 2 சிறப்பு ஆளுமைகள் விருந்தினர்களாக வந்திருக்கிறார்கள். அவர்களை ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம். மீண்டும் சொல்லாயுதம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே மகிழ்ச்சி. இன்றைய திருவிழாக்களில் ஆன்மீகத்தை வளர்க்கிறோமா, வணிகத்தை வளர்க்கிறோமா, அப்படிதான் பேசிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நிறைய கருத்துக்களை 2 தரப்பு கருத்துரையார்களும் வைக்கிறத நீங்கள் பார்த்தீங்க. அதுக்கு இன்னும் பொருள் சேர்க்கிற வகையில், வலு சேர்க்கிற வகையில், ஒரு தெளிவான பார்வையை கொடுக்கிற வகையில் 2 சிறப்பு விருந்தினர்கள், சிறப்பு ஆளுமைகள் ஆன்மீகத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு எழுத்தின் மூலமாகவும் உரைகளின் மூலமாகவும் மக்களுக்கு பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துகிற 2 ஆன்மீக ஆசிரியர்களை நம் அரங்கிற்கு அழைத்திருக்கிறோம். முதலாவதாக எழுத்தாளர், ஆன்மீக சொற்பொழிவாளர் திரு கிருஷ்ணா அவர்கள். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி. தன்னுடைய எழுத்தாலும் உரைகளாலும் தொடர்ச்சியாக ஆன்மீகத்தை பற்றியும் சமூக மாற்றத்தை பற்றியும் எழுதி வருகிற அமுத சுரபியனுடைய ஆசிரியர் திரு திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி. நீங்கள் 2 பேரும் இவ்வளோ நாளைக்கு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உட்காந்து இவங்க பேசுகிற கருத்துக்கள் நிறைய பரந்துபட்ட பார்வைகள் இருக்குது. ஸோ ஆன்மீகம் அதில் என்ன வகையான மாற்றங்கள் இன்றைய சிந்தனையில் வந்து கொண்டிருக்கின்றன, வணிகங்கள் என்ன வகையாக ஆன்மீகத்தை சூழ்ந்திருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுடைய பார்வைகள் நிச்சயமாக இந்த தலைப்புக்கு பொருள் சேர்க்கும்ங்கிற வகையில் கிருஷ்ணா சார், முதல்ல உங்களை நான் பேசுறதுக்காக ரெக்வஸ்ட் பண்ணுறேன் ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். இந்த 2 தரப்பினுடைய பேச்சுக்களையும் இந்த உரையாடல்களையும் நான் ரொம்ப ஆழமாக கேட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. அவங்கவுங்க தரப்பு நியாயங்களை ரொம்ப விலாவரியாகவும் அழகாகவும் சொன்னீங்க. பொதுவாக நம்ம அடிப்படையிலேருந்து சில விஷயங்கள் பார்க்கலான்னு பார்க்குறேன். ஆன்மீகம் அப்படிங்கிறதுனுடைய நம்மளுடைய லட்சியம் என்னவாக இருக்கணும்? முதல்ல நம்ம என்ன வச்சுட்டு இருக்கோம் மைண்டில் அப்படிங்கிறது தெய்வீகம், ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் டிவைனிட்டி. இதுக்காக தான் நம்ம கோயிலுக்கு போகிறோம். இந்த தெய்வீகம் அங்கே உங்கள் லட்சியம் பெரிய லட்சியமாக ஒன்று வைக்கிறாங்க. சார் கூட சொன்னார், தன்னை அறிதல் அப்படின்னு சொன்னார். செல்ஃப் ரியலைசேஷன், நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இதுதான் ஆன்மீகத்தினுடைய உச்சி நிலை. நம்மளுடைய மதம் என்ன பண்ணியிருக்குன்னா, எடுத்த உடனேயே அந்த நிலையை ஒருவரால் அடைய முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குது. உங்களால் முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க அப்படின்னு. ஏன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், ஒவ்வொரு மலருக்கும் ஒரு தன்மை இருக்கும், அது சரியானபடிக்கு அந்த சூரியன் வரும்பொழுது உடனடியாக மலர்ந்துடும் அப்படின்னு. அதுபோல் இங்கே நம்ம இருக்கிற இந்த மானிடர்கள் எல்லாரும் சரியான நேரத்தில் ஒரு பக்குவம் அடையணும். அந்த பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கோவில்கள் அமைத்திருக்கிறார்கள். ஞானிகள் எடுத்த உடனே நேராக போய் அப்படியே ஞானம் அடைஞ்சிருன்னு சொல்லலை. அப்படியும் ஒரு ஸ்டேட் இருக்குது. எடுத்த உடனே ஒரு கன நேரத்தில் ஞானம், ஒரு என்லைட்மெண்ட்லாம் இருக்குது இல்லையா? இல்லை புத்தர் அவ்வளவு தவம் பண்ணியிருப்பாரா? நம்ம ஞானிகள் அவ்வளவு பாடல்கள் பாடியிருப்பாங்களா? ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கோயிலுக்கு முதல்ல வா அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப், இமீடியட்டாக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. உடனடியாக என்ன பண்ணுது, அதுக்குள்ளே ஒரு கலாச்சாரம், ஒரு மரபு, அதுக்குள்ளே கலைகளை கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. இந்த கலைகளையும் கலாச்சாரையும் மரபையும் எதை கொண்டு நிறுத்துகிறாங்க அப்படின்னா, திருவிழா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு தலைப்பு, ஒரு மிகப்பெரிய பேனர் கீழே அதை கொண்டு வராங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, திருவிழா அப்போ உள்ளே போகிறாங்க. அப்போ உள்ளே போகும்பொழுது அந்த இடத்துல வணிகம் தொடங்குகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நீங்கள் சும்மா எடுத்துங்க, கோவிலில் ஒரு குங்குமம் விசேஷம் அப்படின்னு எடுத்திங்கன்னா, ஒரு மதுரையினுடைய குங்குமம் விசேஷம் இல்லையா, எல்லாருக்குமே தெரியும். தாழம்பு குங்குமம் விசேஷம். அதே போல் சந்தனத்துக்கு ஒரு ஊர் இருக்குது. நெற்றியில் இட்டு கொண்டிருக்கிற விபூதிக்கு நம்ம ஊர் விசேஷமாக வச்சுட்டு இருக்கோம். அதே போல் இந்த திருச்சின்னங்கள் எடுக்கிற சூர்ணம் இருக்குது இல்லையா, அந்த ஸ்ரீசூர்ணத்துக்கு ஒரு விசேஷமாக இருக்குது. ஜால்ரா, கோவில் அடிக்கிற ஜால்ரா இருக்குது இல்லையா, அதுக்கு ஒரு விசேஷம் வச்சுட்டு இருக்கோம். கோயிலில் சுவாமி மலைங்கிற சிலைகளுக்கு ஒரு உற்சவம் வச்சுட்டு இருக்கோம். அதுபோல் குத்து விளக்குக்கு ஒரு காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு ஒரு ஊர் வச்சுட்டு இருக்கோம். இது போல் என்னென்னா எண்ணிலடங்கா விஷயங்கள். இது எல்லாமே ஸ்பிரிச்சுவல்குள்ளார வரக்கூடியது. எங்கே உபயோகப்படுத்துகிறோம்? நம்ம வீட்டிலேருந்து கோவில் வரைக்கும் உபயோகப்படுத்துகிறோம்.
இந்த இடத்துல வணிகம் தேவை, இந்த இடத்துல வணிகம் தேவை. இப்போ நம்ம சொல்லக்கூடிய வணிகம் எங்கே இருக்குது அப்படின்னா, ஒரு குழந்தைகள் வரும்போது அங்கே இருக்கிற பஞ்சு மிட்டாயிலிருந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லேருந்து பெண்களுக்குரிய ஃபேன்சி இதிலிருந்து அங்கே ஒரு வணிகம், அது ஒரு வட்டம். நம்ம இதை வந்து கோவில்கள் இந்த திருவிழாக்கள்லாம் எப்படி பார்க்கணும்னா பன்முக பார்வை, மல்டி டைமென்ஷனில் போய் பார்க்கணும். இது ஒரு சிங்கிள் டைமென்ஷனில் வச்சுட்டு இது வணிகமா அது இதுவா ஆன்மீகம் போயிடுச்சு இல்லை, அங்கே ஒரு வணிகம் இருக்க தான் செய்யுது. அவர் கடை விரிச்சார்னா நீங்கள் ஒரு தொழில் அங்கே போகும். இது இங்கே மட்டும் இல்லை, ராஜா காலத்தில் சோழர் காலத்திலே வச்சுருக்காங்க. என்ன பண்ணணும்னா முதல்ல அரிசி எங்கே வரும்னா கோயிலுக்கு தான் முதல்ல கொடுப்பாங்க. முதல்ல அரிசி கோயிலுக்கு ஒரு மூட்டை தள்ளிட்டு தான் அப்புறம் என்ன முதல்ல தர்மத்தை கொடு. அந்த தர்மம் கோயிலிருந்து தொடங்கி இருக்கிறாங்க. அப்போ தானம் தர்மம், அதுக்கப்புறம் அதற்கு ஒரு வணிகர்கள். ஐயா கூட முதல்ல சொன்ன இவ்வளோ பேர் பிழைக்கணும் அப்படின்னா ஒன்றுமில்லை. ஊர் பேர் மயிலாப்பூர் பக்கத்தில் இருக்குது, 63 பாருங்கள், அவ்வளவு பேரும் வருவாங்க, அவ்வளோ ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க. பக்கத்தில் ஒன்று நடக்கும் சார், அன்னதானம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? அப்போ என்ன தெரியும்னா தர்மமும் கூட சேருது. அப்போ வணிகமும் அந்த இடத்துல இருக்குது. இதுக்கப்புறம் உள்ளே போகிறேன் தெய்வீகம்னு ஒன்று வருது. எல்லாம் சாப்பிட்டு முடித்த உடனே அந்த 63 வெளியில் கிளம்பி வருவாங்க, எல்லாத்தையும் மறந்துடுவாங்க, கையை கூப்புவாங்க. ஏன் சிவ நமச்சிவாயவா கேட்டுக்கிட்டே இருக்கு நம்ம காதில். அப்போ என்ன பண்ணுறான்னா அதே கும்பலாக அப்படியே வணிகமாக இருந்ததெல்லாம் ஒன்று சேர்ந்து ஏன் அந்த கடைக்காரர் கூட ஏஞ்சி நின்று அந்த 63 விழாவில் கைகூப்பி ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயின்னு வாங்க. அதே போல் ஸ்ரீரங்கத்தில் என்ன பண்ணுவாங்க வைகுண்ட ஏகாதசி. அதே போல் கள்ளழகர் என்ன பண்ணுவாங்க அதே மாதிரி. திருவண்ணாமலைக்கு போய் பாருங்கள் தீபத்தண்ணி எல்லாரும் கடையெல்லாம் இருப்பாங்க, கடை எல்லாம் இருக்கும். ஆனால் ஒரு கணம் வெளியில் அந்த திருமூர்த்திகள் ஏழை பண்ணும்போது திருவழுத்துக்கள் புறப்பாடு ஆகும் பொழுது எல்லாருடைய சிந்தனையும் அங்கே தான் இருக்கும். அப்போ நம்ம வணிகம் அப்படிங்கிறது ஒரு கார்னரில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். கோயில்களில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கதவு இருக்கும், கீழே ஒரு திட்டிவாசல்னு ஒன்று வச்சுருப்பாங்க, சின்ன கதவு வச்சுருப்பாங்க. அந்த சின்ன கதவு தான் திட்டிவாசல் தான் வணிகம். அது தேவை, அது ஒரு ஒரு எல்லாரையும் கொண்டு வந்து சேர்க்கறது. சார் உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க சார், நேரடியாக வந்துட்டு ஆன்மீகம் சொன்னால் தெரியுமா உங்களுக்கு? நேராக என்ன பண்ணுவாங்க, ஒரு 5 வயசு பையனை கையை பிடிச்சிட்டு போய் உனக்கு விளையாட்டு சாமான் வாங்கி தரேன்னு தான் நீங்கள் கோயிலுக்கு முதல்ல கூட்டு போகிறீங்க. கிலுகிலுப்பையிலிருந்து நம்மளுடைய ஆன்மீகம் ஆரம்பிக்குது சார். சின்ன கிலுகிலுப்பை வாங்கி தரலேருந்து ஆன்மீகம் ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் ஏதோ கோயிலுக்குள்ளார போகிறோம். ரொம்ப ஈஸி, எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். திருநள்ளாறுன்னு ஒரு ஊர் இருக்குது இல்லையா, எல்லாரும் சனிப்புடைய கோயில் தான், எல்லாருக்கும் அது தெரியும், தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஆனால் சப்த விடங்க தலத்தில் அது ஒரு பெரிய கோயில். சப்த விடங்கங்கள் அப்படிங்கிறது என்ன எவ்வளோ பெரிய தத்துவம் அது. சப்த விடங்கருக்குள்ள கோயில்கள் இருக்கிற அது குண்டலினி சக்தி நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த 7 நிலைகளையும் குண்டலினி சக்தியினுடைய ஓட்டத்தை குறிப்பதற்காக திருவாரூரிலிருந்து திருநள்ளாறு வரைக்கும் 7 கோயில்கள் இருக்குது. உங்களுடைய உள்ளுக்குள்ளே இருக்கிற யோக அமைப்பு குண்டலினி யோகத்தை பற்றி சொல்லக்கூடிய கோயில்களில் அது ஒன்று. அதுக்குள்ளற ஒரு நடனம் ஒன்று இருக்குது. ஒவ்வொரு குக்குட நடனம், ஹம்ச நடனம், ஒரு நடனம் இருக்குது இல்லையா? அந்த நடனத்தை உங்களுக்குள்ளற எப்பொழுதும் ஈசன் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா அப்படி ஒரு ஃபெரிஃபரா அப்படி வேல்மட்டமாக இல்லையா சூப்பர்ஃபிஷியலாக அப்படி தொட்டுட்டு வரோம். ஆனால் அது லட்சியம் அல்ல, அது ஆன்மீகத்தினுடைய ஞானிகளினுடைய இலக்கும் அது அல்ல. அதுதான் முக்கியம். உள்ளுக்குள்ளார அந்த தெய்வீகத்தை போய் தொடணும். அதற்காக தான் இவ்வளவு கோயில்களும் இருக்கின்றன. இன்னொன்று, நீங்கள் அங்கே கோயில் ஏன் சார் கோயிலுக்கு வர சொல்கிறாங்க முதல்ல கிளம்பின்னா அவங்க நிலைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் ஒரு விஷயத்தை. நம்ம பிரதிஷ்டைன்னு சொல்கிறோம் இல்லையா சமஸ்கிருதத்தில், நிலைப்படுத்துதல். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுடைய அலைவரிசைக்கு இதை விட பெரிய சக்தியை ஞானிகள் அங்கே நிர்மாணித்து வைத்திருக்கிறார்கள். அது அங்கே போகும்பொழுது உங்கள் கதை இங்கே அகக்கதவுகள் திறக்கும். என்ன வெளியில் இருக்கிற ஸ்டிமுலேட் பண்ணிவிடும் உங்களை உள்ளுக்குள்ளார. உங்களுடைய தியானத்தன்மையை உள்விழிப்பை அதிகப்படுத்தும். இது கோயிலினுடைய அல்டிமேட்டான விஷயம். இது கோயிலினுடைய மிக உயர்ந்த ஒரு தத்துவமும் வேதாந்தமும் இல்லையா, பக்தியினுடைய உச்சமும் கலக்கூடிய ஒரு விஷயம் இது. அப்போ வணிகம்ங்கிறது எங்கே இருக்குன்னா ஒரு ஓரமாக இருக்குது. அது தேவை, அந்த வணிகமும் தேவை, அது இல்லாமலாம் இருக்க முடியாது. அந்த வணிகத்தில் தவறு நிகழும் பொழுது அந்த இடத்துல தான் நம்ம பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. வணிகத்தில் வெளியில் பொருட்கள் விற்கும்போது தவறு நிகழ்ந்து வேறு, ஆனால் ஆன்மீகத்தில் ஒரு வணிகம் இருக்குல்ல. எந்த இடத்துல ஆன்மீகத்தில் வணிகம்னா உங்களை நம்ப வச்சு ஏமாத்துறாங்கல்ல இல்லையா, நீங்கள் இதை பண்ணுங்க அப்படின்றதெல்லாம் மட்டும் கிடையாது. உங்களை தொடர்ச்சியாக உங்களுடைய ஆசைகளை உபயோகப்படுத்தி கொண்டு அதன் மூலமாக உங்களுக்கு ஆன்மீகத்தை சொல்லிக்கொண்டு அதன் மூலமாக நீங்கள் ஒன்று ஏமாறுறீங்கல்ல, அந்த இடத்துல தடுக்கப்படணும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஞானிகள்லாம் சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஒற்றையடி பாதையில் தான் போய் ஆகணும். கூட்டமாலாம் போய் ஆன்மீகத்திலாம் போட முடியும். அது அப்படி கூட்டமாக போனவங்க அப்புறம் ஒற்றையடி பாதைன்னு சொல்லுவாங்க.
எனக்கு இறைவனுடைய திருநாமங்கள் சொல்லும்பொழுது தான் என் உடம்பு கண்ணில் தண்ணி வருது, எனக்கு மேனி சிலிர்க்கிறது, பாசுரங்களும் பதிகங்களும் பாடும்பொழுது நிம்மதி வருது. அப்போ அந்த இறைவனோட நான் எனக்கு என்னன்னு தெரியாது, ஆனால் ஞானிகள் சொல்லியிருக்காங்க இங்கே வந்து பாருப்பா அப்படின்னு. ஸோ அப்படி சொல்லக்கூடிய அந்த இடம் இது ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ் எல்லாருக்குள்ளரையும். அதனுடைய லட்சியம் என்பது இந்த இடத்துல தெய்வீகம். ஆனால் அந்த இடத்துல வணிகம் இருக்கா அப்படின்னா இருக்குது, அது கொஞ்சம் இருக்குது, அது நம்ம மறுக்கவும் கூடாது. ஆனால் அந்த வணிகம் என்பது மிக முக்கியமானதல்ல, அடிப்படையானது. அதுவும் அதுக்கு ஒரு தேர் இஸ் அ ரேக், அதுக்கு ஒரு அலமாரி இருக்குது. அந்த இடத்துல வச்சு நம்ம கோயில் உள்ள நகர்ந்து போயிடணும். திருவிழாவுக்கு மட்டும் நான் கோயிலுக்கு வருவேன்றதுலாம் கிடையாது. திருவிழாலாம் ஓய்ந்த பிறகு மறுநாள் அந்த கோவில் வந்து தனியாக ஈசனோ பெருமாளோ அப்படி உள்ளே இருப்பாங்க, அன்றைக்கி போய் நின்று பாருங்கள், அது தனி அழகு அது இல்லையா? அதனால் அது ரொம்ப முக்கியம். அது நன்றி. வணிகமா இல்லை ஆன்மீகமா? வணிகத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் உண்டான தொடர் ரொம்ப 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 எளிமையாக சொல்லிட்டார். இவ்வளோ பெரிய ஒரு கதை இருக்கிறப்ப சின்ன சாளரம் மட்டும்தான் வணிகங்கிற ஒரு எளிமைப்படுத்திட்டு சொல்லியிருக்காரு. அப்போ அவ்வளோ பெரிய விஷயத்துக்கு இதுவும் தேவை, அதை ரொம்ப சீரியஸாக பார்த்துக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் திரு கிருஷ்ணா அவருடைய பார்வை வந்து. அதற்காக உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களுடைய பார்வை உங்களுக்காக. சார். கிருஷ்ணா அவர்கள் ரொம்ப அழகாக பல விஷயங்களை ஒரு சொல்லோவியம் போல் தீட்டி காட்டினார். நாம் அனைவரும் உணர வேண்டிய ஒரு கருத்து, வணிகம் என்பது ஒரு தப்பான வார்த்தை அல்ல. வணிகம் இல்லாமல் எதுவும் நடக்காது. வணிகம் மோசமான வணிகமாக இருக்கக்கூடாது என்பதுதான் நாம் கருத வேண்டியது. ஒரு விநாயகர் சதுர்த்தி வருகிறது. எல்லா இடங்களிலும் ஏராளமான விநாயகர் பொம்மைகள் வியாபாரம் செய்யப்படுகின்றன. அந்த கைவினை கலைஞர்களுக்கு அது ஒரு பிழைப்பாக இருக்கிறது. அந்த விநாயகர் பொம்மையை பார்க்கிற போது நமக்கு பக்தி வருகிறது, வணிகம் தவறல்ல. நவராத்திரியில் ஏராளமான பொம்மைகள் உற்பத்தியாகின்றன, நாம் வாங்கி வீட்டில் வைத்து வழிபடுகிறோம். அவர்களுக்கு அது வணிகம், ஆனால் உயர்ந்த வணிகம். நமக்கு அந்த வணிகத்தின் மூலம் பக்தி ஏற்படுகிறது. வணிகம் என்பது ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி நாம் நினைக்கக்கூடாது. வணிகம் மோசமாக இருந்தால் அந்த மோசமான வணிகம்தான் தவறை தவிர வணிகம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. இங்கே இரண்டு அணியினரும் பேசிய ஒரு அழகான அற்புதமான வாதங்களை கேட்டு நானும் திரு கிருஷ்ணா அவர்களும் மகிழ்ச்சி அடைந்தோம். அதில் என் கண்ணோட்டத்தில் முக்கியமான ஒரு கருத்தாக தென்பட்டது உங்களில் ஒருவர் சொன்ன அந்த அக்ஷய திருதியை விஷயம். அக்ஷய திருதியை என்பது உண்மையாக சொல்லப்பட்ட ஆழ்ந்த ஆன்மீக கருத்திற்கு இக்காலகட்டத்தில் எவ்வளவு விரோதமாக வணிகமாக போய்விட்டது என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்கலாம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன சொல்கிறார்? மனிதர்கள் இரண்டு விஷயங்களை விட வேண்டும், ஒன்று காமினி, ஒன்று காஞ்சனம். காமினி என்பது காம நுகர்ச்சி, காஞ்சனம் என்பது தங்கம். இந்த காம நுகர்ச்சி ஆசையும் தங்க ஆசையும் விட்டுவிடுங்கள் என்று ராமகிருஷ்ண பரமஹம்சர் அறை கூவுகிறார். ஒரு கையில் காசு, ஒரு கையில் மண். மண் காசு, காசு மண், இரண்டும் மண் என்று நதியில் தூக்கி போடுகிறார். வள்ளலார் இரும்பை தங்கமாக்கி இந்த தங்கத்தால் என்ன பயன் என்று கிணற்றில் தூக்கி போடுகிறார். நாம் அல்வா சாப்பிட்டால் நாக்கு தித்திக்கிறது, மூக்கில் மூக்குத்தி போட்டுக்கொண்டால் மூக்கு தித்திக்கிறதா என்ன? தங்கத்திற்கு எந்த பயனும் கிடையாது. ஆனால் இந்த தங்கத்தின் மேல் நாம் ஆசைப்பட்டு அள்ளி அள்ளி இதை வாங்குகிறோம். தங்க ஆசையை விடுங்கள் என்று சொன்ன உயர்தர ஆன்மீகத்தினுடைய அந்த எல்லை மாறிப்போய் அக்ஷய திருதியை அன்று தங்கம் வாங்குங்கள் என்று விளம்பரப்படுத்துகிறார்கள். எல்லோரும் போய் வாங்குகிறார்கள். அக்ஷய திருதியை திரௌபதியினுடைய சேலை வளர்ந்த தினம், திரௌபதியினுடைய பாத்திரத்திலிருந்து அமுதம் வளர்ந்த தினம், அமுத சுரபியிலிருந்து அமுதம் கிடைத்த தினம், இதெல்லாம் தான் அக்ஷய திருதியை என்று புராணங்கள் இலக்கியங்கள் சொல்கின்றன. ஆனால் அக்ஷய திருதியை எப்படி கொண்டாடப்பட வேண்டும், எப்படி நிகழ்த்தப்பட வேண்டும் என்பதற்கு நம் காலத்திலேயே அண்மை காலத்திலேயே சிறந்த உதாரணம் இருந்திருக்கிறது. வசுமதி ராமசாமி என்கிற ஒரு எழுத்தாளர், கேப்டன் கல்யாணம் என்கிற உயர்தர நாவலை எழுதியவர், மகாத்மா காந்தியினுடைய நேரடி சீடர். அவர் மகாபெரியவர் சொல்லி ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் ஒரு ஏழை பெண்ணுக்கு தங்க தாலி தானமாக கொடுத்து வந்தார். அவருடைய வழித்தோன்றலான அவருடைய புதல்வி சுகந்தா சுதர்சன் என்பவர் இன்றும் அந்த தானத்தை செய்து வருகிறார். அக்ஷய திருதியை அன்று தங்கத்தை வாங்கி தங்கம் தேவைப்படுகிறவர்களுக்கு தானமாக கொடுப்பதற்காக ஏற்பட்டது தான் அந்த அக்ஷய திருதியை தவிர நாம் வாங்கி வாங்கி சேமித்துக் கொள்வதற்கானது அல்ல. எனவே உண்மையான ஆன்மீகம் காலப்போக்கில் வணிகமாகி நீர்த்து போவது மட்டுமல்ல,
முரணாகவே ஆகிவிடுகிறது. அத்தகைய வணிக நோக்கை நாம் தடுக்க வேண்டும். விநாயக சதுர்த்தி என்று கொண்டாடுகிறோம். விநாயக சதுர்த்தி இன்று கொண்டாடப்படுகிற போது என்னென்ன நிலவரங்கள் என்பது நம் அனைவருக்குமே தெரியும். அதனுடைய தோற்றம் எப்படி? ஒரு ரயில் வருகிறது, அதில் அற்புதமான ஒரு துறவி அவர் அமர்ந்திருக்கிறார், அவருடைய கண்கள் ஒளி வீசுகின்றன. அதை எதிரே அமர்ந்து பார்க்கிறார் பாலகங்காதர திலகர். இவர் பெரிய மகானாக இருக்க வேண்டும் என்று பேர் கூட தெரியாமல் வீட்டிற்கு அழைத்து செல்கிறார். அந்த வீட்டில் 10 நாட்கள் அந்த துறவி தங்குகிறார். ஆனால் பெரும் கூட்டம் கூடிவிடுகிறது. ஏனென்றால் கண்ணினுடைய ஒளி, அவர் பேச்சினுடைய ஞானம், அந்த கூட்டத்தை அவரால் தாங்க முடியவில்லை. ஒரு துறவி எந்த ஊரிலும் அதிக நாட்கள் தங்கக்கூடாது, நான் புறப்பட்டு செல்கிறேன் என்று இரவில் யாரிடம் சொல்லாமல் திலகரிடம் சொல்லிவிட்டு விடைபெற்று சென்று விடுகிறார். அவர் தங்கிய அந்த அறையை கோயில் என்று கருதுகிறார் திலகர். விநாயக சதுர்த்தியின் மூலமாக இந்தியாவை ஒருமைப்படுத்தலாம் என்று எண்ணி அவர் விநாயக சதுர்த்தியை ஒரு தேசிய விழாவாக தொடங்கும் போது அவர் கோயிலாக கருதுகிற அந்த துறவி தங்கிய அறையிலிருந்து அந்த முதல் ஊர்வலத்தை தொடங்குகிறார். அந்த துறவி விவேகானந்தர். இது திலகருடைய வரலாறு நமக்கு சொல்கிறது. ஏன் விநாயகரை வைத்து தேசிய ஒருமைப்பாட்டை திலகர் யோசித்தார் என்றால், விநாயகருடைய குடும்பம் என்பது ஒருமைப்பாட்டின் அடையாளம். விநாயகருடைய அப்பா சிவன், அம்மா பார்வதி, தம்பி முருகன், இவர்கள் சேர்ந்த குடும்பத்தில் ஒற்றுமையில்லாத தன்மைகள் ஒன்றுபட்டு இருக்கின்றன. எப்படி என்றால், சிவன் கழுத்தில் பாம்பு இருக்கிறது, அந்த பாம்பு முருகன் வாகனமான மயிலுக்கு பகை. முருகன் வாகனமான மயிலுக்கு பகையான எலி விநாயகருடைய வாகனம். சிவனுடைய வாகனம் காளை மாடு, அதை அடித்து சாப்பிடுகிற சிங்கம் பார்வதியினுடைய வாகனம். ஆனால் ஆனந்தமாக ஒற்றுமையாக கடவுள் குடும்பமாக அவை இருக்கின்றன. விநாயக சதுர்த்தி என்பது நல்லிணக்கத்தை போதிக்கிற ஒரு திருவிழா. ஆனால் ஆண்டுதோறும் விநாயக சதுர்த்தி நடைபெறுகிற போது என்னென்ன நடைபெறுகின்றன என்று நமக்கே தெரியும் இல்லையா? ஆக அதனுடைய உயர்ந்த நோக்கம் நடைமுறையில் நீர்த்து போய்விடுகிறது, முரணாக கூட போய்விடுகிறது. இதையெல்லாம் மாற்ற வேண்டுமானால் திரு கிருஷ்ணா அவர்கள் சொன்ன மாதிரி, ரமணர் சொன்ன, ஜெய கிருஷ்ணமூர்த்தி சொன்ன உயர்ந்த ஆன்மீகத்தை நோக்கி நாம் பயணப்பட வேண்டும். அந்த ஆன்மீகத்தை நோக்கி நாம் பயணப்படுவதற்கு உதவுபவைதான் கோவில்கள், திருவிழாக்கள் எல்லாமே. வணிகம் என்பது அது திட்டிவாசல் மாதிரி கொஞ்சம் இருக்கலாம், நாம் அதை விட்டுவிடலாம், அல்லது நம்மளவில் அது நம்மை பாதிக்காமல் பார்த்து கொள்ளலாம். எல்லா வகையான வழிபாட்டுக்கும் இந்து மதம் இடம் தருகிறது. அருவம், அருவுருவம், உருவம். ஞானியார் அடிகள் சொல்கிறார், விதை பூமியில் மறைந்திருக்கிற பொழுது சக்தி மறைந்திருக்கிறதே, அது அருவம். அது கேள்விக்குறி போல் லிங்க வடிவில் முளைத்து எழுகிறதே, அது அருவுருவம். அதன் பிறகு முருங்கையாக, தென்னையாக, பலாவாக என்று பல வகையில் வளர்கிறது. அப்படி 33 கோடி தெய்வங்கள் உருவம். எந்த வகையிலும் நாம் வழிபடலாம். அப்படி வழிபட்டு உயர்ந்த ஆன்மீகமான நான் யார் என்று நினைக்கிற நிலையை நோக்கி முன்னேறுவதற்குத்தான் இந்த அத்தனை கட்டுமானமும் இருக்கிறது. கோவில்கள், வழிபாடுகள், திருவிழாக்கள் அத்தனையும் இருக்கிறது. வணிகமும் இருக்கும், இருக்க வேண்டும். ஆனால் அது மோசமான வணிகமாக இல்லாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் மிகச்சிறப்பாக கருத்துக்களை முன்வைத்த இந்த இரு தரப்பினரையும் மனமாற பாராட்டுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி திரு கிருஷ்ணன் சார். ரொம்ப தெளிவான பார்வை, எளிமையான விஷயங்களை நம்ம கண் முன்னாடி கொண்டு வரதை பார்க்குறோம். நம்ம இப்போ இந்த 1 மணி நேரம் பேசின விஷயங்கள் ரொம்ப பொருள் புதிந்ததாக இருக்கும். பல்வேறு கோணங்களில், பார்வைகளில் திருவிழாக்கள் எவ்வாறு பார்க்கப்படுகின்றன, அங்கே என்ன மனநிலையோடு அணுக வேண்டும் என்கிற ஒரு விஷயம் இருந்தால் கூட அதை சுற்றி நடக்கின்ற திருவிழாக்கள் நடக்கின்ற வணிகங்கள் நம்மை பாதிக்காதவாறு எப்படி பார்த்துக்கணுங்கிறதையும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனோட மூலப்பொருள், உட்கருத்தை எத்தனை பேர் நம்ம உள்வாங்கி இருக்கிறது பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. எல்லா இடத்துலையும் வணிகம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஆனால் அது ஆன்மீக மையத்தை மறைக்கிறதா அப்படிங்கிறது நாம் தான் கேட்டுக்கணும். அதை எல்லா விஷயங்களிலும் சரி, சிறு சிறு வணிகங்கள் அங்கங்கே இருக்குது. அந்த வணிகங்கள் இந்த ஆன்மீகத்தை பாதிக்காத அளவு இருக்கிறதா அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு இருக்குது. அதே மாதிரி வணிகம் இல்லாமல் எதுவுமே கிடையாதுங்கிறதையும் பார்க்குறோம் நம்ம. ஏன்னா இந்த திருவிழாக்கள் குறிப்பாக பார்க்கறதுனா இந்த சமூக நல்லிணக்கத்திற்காகவும் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கும் உண்டான ஒரு சூழலை உருவாக்குற இடமா தான் பார்க்குறோம் நம்ம. அதை எந்த வகையிலும் எதையும் பாதிக்காத வகையில் மனித உணர்வுகளை, உள்ளங்களை, ஆன்மீகத்தை, அங்கிருக்கின்ற பிரகாரங்களை பாதிக்காத வகையில் செய்கின்ற வணிகங்கள் நிச்சயமாக நம்ம அதை அலோவ் பண்ணலாம், பர்மிட் பண்ணலாங்கிற ஒரு பார்வையோடு
இன்றைய சொல்லாயுதம் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மேலான கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அத்தனை கருத்துரையாளர்களுக்கும், சிறப்பு விருந்தினராக தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்த திரு கிருஷ்ணா அவர்களுக்கும், திரு திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியை பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு சொல்லாயுதம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை அன்பு, நன்றி, வணக்கம்.